சரி நண்பர்களே, மாண்டி ஒரு பாட்டில் தூய ஆற்றலை பெறுகிறார். நிக்கோல் குழந்தை உணவு பெறுகிறாள். அவள் கஷர்ச்சியா இல்ல போல் இருக்கிறது. மார்கோக்கு பாப்கார்ன் கிடைக்கிறது. மாண்டி முதலில் செல்ல ஆவலாக இருக்கிறாள். பார்க்கலாம், இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவள் சூப்பர் சார்ஜ் ஆனது போல தெரிகிறது. அவளுக்கு அந்த அளவு ஆற்றல் ஏன் தேவை? சரி, ஜிம்முக்கு செல்ல நேரம். அவளின் வலிமையை பாருங்கள். தோல்க சக்தி. டம்பல்ஸ் அவளுக்கு போதவில்லை. அவளுக்கு இன்னும் கடினமானது தேவை. ஒருவரை தூக்குவது எளிது. அப்படியே சரி. இறுதியாக மாண்டி மீண்டும் சக்தி இழக்கிறாள் போல. இப்போது நிக்கோலின் முறை. ஓகே. குழந்தை உணவை முயற்சிக்க நேரம். இது காய்கறி சுவை. நிக்கோல் உண்மையில் இதை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் யாராவது உதவினால் நல்லது. இப்போது மார்க்கோ அதை கவனிப்பார். முதல் கரண்டி இதோ போகிறது. நன்றாக சுவைக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனால இது மார்க்கோவின் முறை. அவள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது போல. கண்ணாடிகள் இதுக்கு சரியான தேர்வு. ஆனா இத தனியா பண்றது கொஞ்சம் சலிப்பா இருக்கும். எனவே நிக்கோல் 3D கண்ணாடிகளையும் எடுக்கிறார். இப்ப அவங்கள இறுதியா தொடங்கலாம். வா மார்கோ, இவ்வளவு பேராசையா இருக்காதே. நிக்கோலோட பகிர்ந்து கொள்ளலாமே, இல்லையா? மற்றும் பாப்கார்ன் முடிந்து விட்டது. என்ன? பெண்களின் காதுகள் மற்றும் உதடுகள் நிறம் மாறுகின்றன. அவர்களை பாருங்கள், அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. கட்டுப்பாட்டில் இரு மாண்டி, உன்னுடையவையும் நிறமாயிருக்கின்றன. நிக்கோலே அம்பிட்ஸ்டுட்டிங்கி. அடுத்த சுற்றுக்கு நேரம். வாவ்! மாண்டிக்கு தி வம்ரன்பி பப்ளிகம் கிடைக்குது. நிக்கோலுக்கு ரொம்ப சுவையானது கிடைக்குது. மார்கோடுக்கு ரொம்ப சுவாரஸ்யமானது கிடைக்குது. நிக்கோல் அவுட்டி தொடங்க காத்திருக்க முடியவில்லையா? எல்லாவற்றையும் 30 வினாடிகளில் சாப்பிடுவாயா? சரி, அது எளிது. வாவ்! அவள் முழுமையாக அதற்காக செல்கிறாள். அவளின் வேகம் அசாதாரணமாக உள்ளது. அது உண்மையிலேயே ருசியாகவும் தெரிகிறது. This train முடிஞ்சது. ஆமாம், அவள் செய்தாள். ஆனால் அவள் மிகவும் அதிகமாக சாப்பிட்டாள். வாருங்கள் மார்கோ, உன்னை காத்திருப்பது என்ன என்பதை பார்ப்போம். வாசனை மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. சரி, ஒரு சுவையான லாலிபாப். அதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படியா? எப்படி இருக்கு? மாண்டிக்கும் கொஞ்சம் வேண்டும். உன் கம்மை முயற்சி செய். இந்த லவ் இஸ் கம்கள் எப்போதும் அழகான சிறிய ஸ்டிக்கர்கள் கொண்டிருக்கும். அதை பாருங்கள், அது ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் கொஞ்சம் கனவு காணலாம் என நினைக்கிறேன். மாண்டி அதிலிருந்து வெளியேறு. இது ஒரு பெரிய திரும்பி வருவதை போல தெரிகிறது. அவள் என்ன செய்ய போகிறாள்? அது சுவடோஷா இருக்கிறது. வருந்துகிறேன், ஆனால் நிக்கோல் அவுட் ஆகிவிட்டார். இங்கே ஏதோ தவறாக நடந்தது. ஆனால் நிக்கோல் சரியாக இருக்கிறார். இந்த முறை பெண்களின் மூக்குகள் நிறம் மாறிவிட்டது. மார்கோடுக்கு ஒரு சுவாரஸ்யமான காக்டெயில் கிடைக்கிறது. நிக்கோல் தன் வைக்கோடு நிக்கோல், நீ அந்த சுவையை திருட முடிவு பண்ணியா? மாண்டியும் இங்கே வந்து விட்டாள். பெண்களே, குறைந்தபட்சம் மார்கோவுக்காக கொஞ்சம் விட்டு விடுங்கள்.
கண்ணாடியில இன்னும் ஏதோ ஒன்று இருப்பது நல்ல விஷயம். இவை அற்புதமான மிகவும் சுவையான பந்துகள். மார்கோ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்ப நிக்கோலின் மட்வர். வாவ், இதுக்கு ரொம்ப சுவையா இருக்குதுங்கிறதால் அவளுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்தது. அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது. ஆனா இத்ரஸ் எப்படியோ இப்ப ரொம்ப அடிக்கிறாரு இருக்கு. வா மாண்டி, இது உன்முறை. இந்த பேஸ்ட் என்ன என்பதை பார்க்க நேரம். என்ன, அவள் தன் பற்களை துலக்க முடிவு செய்தாளா? ஆமா, சரி, அடுத்தது என்ன நடக்குது? சரி, இப்போது அவளுக்கு நீல பற்கள் இருக்கின்றன. ஆனா எப்படியாவது நீ ஒரு பெரிய பபிள் ஊதலாம். இதை போல பெண்கள் நிறம் மாறினார்கள். மேலும் சரி, அடுத்த சுற்று நம்மளை காத்திருக்கிறது. நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று பார்ப்போம். மாண்டி, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. நிக்கோலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். மார்கோடுக்கு ஏதோ ஒரு பட்டன் கிடைக்கிறது. சரி, இந்த முறை மாண்டி முதலில் செல்கிறார். ஒரு சுவையான சாக்லேட் முட்டை. அவளுக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆமாம், நிச்சயமாக. எனக்கும் ஒரு கொஞ்சம் சாப்பிட விருப்பம்தான். Abdul e prierne dikrat srigas. Yasedenga bombe or sirati. Mandi deberti ile. கவலைப்படாதீர்கள், இது ஒரு சிறிய கரப்பான் பூச்சி மட்டுமே. ஓ, உங்களுக்கு ஒரு புதிய விருந்தினர் வந்திருக்கிறார் போல. ஆனால் மாண்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. பாட்டி, போனை எடுக்கவும். உதவி வழியில் உள்ளது, பயப்படாதே. மாண்டி பாட்டி உனக்கு உதவுவார். ஒரே நேரடி தாக்குதல். ஆபத்து போய்விட்டது. நமது பாட்டி ஒரு ஹீரோ. Thanks. Okay. Goodbye. சரி, இப்போது நிக்கோலின் முறை. அவள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாள்? அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்ப்பது. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. பாருங்கள், அவளுக்கு இது உண்மையில் பிடிக்கிறது. சரி மார்கோ, இப்போது நீயும் தொடங்கு. இந்த பொத்தானால் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் அனைவரும் அறிய விரும்புகிறோம். வா, அதை அழுத்து. சரி. அவர் யாரு? அவர் மார்கோவுக்கு என்ன கொண்டு வந்தார்? கொஞ்சம் விஸ்திரமா இருக்கு. சரி, பார்க்கலாம். நம் அனைவரும் இதுவென்று மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். ஓ வாவ், இது உண்மையில் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. வாருங்கள் மார்கோ, மீண்டும் செய்யுங்கள். ஓ வாவ், இது நம்ப முடியாதது. மிகவும் பிரகாசமான ஒளி. முடியாது, அவளது கைகள் பச்சை நிறத்தில் ஒளிர்கின்றன. வண்ணமயமாயுள்ள What? Oh. Wait a second. நீ என்ன பண்ற நிக்கோல்? அச்சச்சோ, இந்த முறை என்ன இருக்கிறது? ஓ வாவ், மாண்டி அவளிடம் என்ன இருக்கிறது என்று உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கிறாள். நிக்கோலுக்கு ஒரு தர்பூசணி. ஏ, அப்படியா மார்கோ, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? வாருங்க பெண்களே, முதல்ல யார்? மாண்டி. ஆம், நீ முதல்ல போ. உள்ளே என்ன இருக்குது? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன ஒரு சுவாரஸ்யமான சிறிய மோதிரம். அது அவளுக்கு நன்றா பொருந்துகிறது. சொரி பெண்களே, போதும். பொறாமைப்படுவதை நிறுத்துங்கள். போங்கள் மாண்டி, அதை சுவைத்து பாருங்கள். எனக்கு நினைக்கிறது அவளுக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. அப்படின்றால் நிக்கோலின் தர்பூசணி பத்தி என்ன? வாவ், இது ருசியான ஜெல்லி. இது மிகவும் சுவையா தெரிகிறது. ஆம், விதைகள் உள்ளன. அது ஒரு சிக்கல்.
அவங்க வராங்க மணியோ மாண்டி தாத்திரி வாவே அப்படி பண்ணீங்களா Sorry. மார்கோ உனக்கு உன் சொந்த பொருட்கள் இருக்கின்றன. எவ்வளவு சுவாரஸ்யமான சிறிய பெட்டி பாருங்க. மார்கோ, நாங்க உங்களை நம்புறோம். அது என்ன? அது ரொம்ப காரமா தெரியுது. Yum, 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 yum. அதுவா? ஆம், நான் சரியாக ஊகித்தேன். பெண்களே, அவளை வெளியே கொண்டு செல்ல வேண்டும். கவலைப்படாதீர்கள், மாண்டி இப்போது உதவுவாள். இது போலவே சரி, அவர்கள் அதை செய்து விட்டார்கள் போலிருக்கிறது. ஆம், வாழ்த்துக்கள் மார்கோ. பெண்களே, உங்களை பாருங்கள். நீங்கள் முழுவதும் வண்ணமயமாகி விட்டீர்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். இந்த முறை நாங்கள் 1, 10 மற்றும் 100 அடுக்கு உணவு சவாலில் ஈடுபடுகிறோம். புதன்கிழமை ஒரே ஒரு ஸ்பா சிப்ஸ் வச்சிருக்கிறார், மைக் 10 வச்சிருக்கிறார் மற்றும் பாட்டி உங்களுக்கு தெரியும் 100 ஸ்பா சிப்ஸ் வச்சிருக்கிறார். ஒரு சுபாஷிப்ஸ் மட்டுமே உள்ளது. வாங்க அதை திற. ஓஹோ, அது அவ்வளவு எளிதல்ல. புதன்கிழமை அதை திறக்க முடியவில்லை. உதவுவதற்காக இல்லை பாட்டி, உங்களிடம் போதுமான வலிமை இருக்கலாம். ஓ பாட்டி எல்லா வலிமையையும் விளையாட்டில் பயன்படுத்தி விட்டார் போல. மிகல் செய்ய முடியுமா? வா நண்பா, நீ இதை செய்ய முடியும். இல்ல, இன்னும் வேலை செய்யவில்லை. அவர் அதை திறக்க முடியும். சரி, இப்போது என்ன செய்யலாம்? புதன்கிழமை ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? Please. டிங் இங்கே இருக்கிறார். சரியான நேரம். அவரது விரைவான சிறிய கையால் அவர் எளிதாக சூப்பர் சிப்புட்ஸ் கவரை உரிக்கிறார். இப்போது புதன்கிழமை அதை சுவைக்க முடியும். அவர் அந்த லாலிபாப் விரைவில் முடித்து விட்டார். எமாசுமி குறுக்கி மைக் சூப்பர் சிப்ஸ் விரைவாக திறந்து விட்டார். வாவ், வாருங்கள் முயற்சி செய்யுங்கள். இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். அவற்றை வேகமாக சாப்பிட எப்படி என்று யோசனை இருக்கிறதா? மைக் எல்லா சூப்பர் சிப்ஸ்களையும் ஒரு பைல் வச்சு அதை மூடி மேசையில் அடிக்க தொடங்குகிறார். இது ரொம்ப சுவாரஸ்யமான அணுகுமுறை. அவர் அவற்றின் மீது குதிக்க முடிவு செய்கிறார். அப்படின்னா நாங்கள் என்ன பண்றோம்? கிராமில் டூர். அதில் பொறுப்பைக்க விட்டு போறார். மைக் பல் மருத்துவர்களை பற்றி பயப்படுவதில்லை போல. கிராமில் துகள்கள் அப்படியே வாயில் ஊற்றி மேசையில் உள்ள மீதமுள்ளவற்றை நக்குகிறாய். அது மிகவும் தனித்துவமானது. ஆனால் இப்போது பாட்டியின் முறை. நீ என்ன யோசித்த? அந்த எல்லா சுபாசுப்ஸ்களையும் எப்படி திறப்பாய்? சரி, மைக் பாட்டிக்கு உதவ முடிவு செய்தான். எல்லா கவர்களையும் ஒரே நேரத்தில் எடுக்க எப்படின்னு கண்டுபிடிச்சான். அதற்காக அவன் தோட்டம் தூய்மைப்படுத்தும் வாகனத்தை பயன்படுத்துகிறான். சூப்பா சூப்ஸை நோக்கி குறி வைக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், பாட்டியை அல்ல. அஃப், பாட்டி, உங்கள் முடி அலங்காரம் முற்றிலும் போய்விட்டது. பாட்டி இதனால் மகிழ்ச்சி அடையவில்லை. மைக் என்ன சொன்னார் என்பதை காட்டப் போகிறார். அவர் திறமையாக சூப்பா சூப்ஸின் கவர்களை ஊதுகிறார். அது உண்மையில் வேலை செய்தது. ஆனால் இப்போது புதன்கிழமை கவர்களால் மூடப்பட்டுள்ளது. சரி, அவற்றை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. பாட்டிக்கு 100 சுபா சூப்ஸ் உள்ளன. அவள் அவற்றை எல்லாம் இவ்வளவு விரைவாக எப்படி சாப்பிட போகிறார்? பாட்டி, அவசரப்பட வேண்டாம். இன்னும் நீண்ட வழி இருக்கிறது. ஏ மைக், நிக்க. அது உன்னுடையது இல்லை. பாட்டியின் மிட்டாயை திருட நினைக்க கூடாது. அவள் தெளிவாகவே எல்லாவற்றையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். நிறைய ஸ்பாசிப்ஸ்களை அவள் வாயில் அடுக்குவது அவ்வளவு கடினம் இல்லை. ஆனால் அவற்றை மீண்டும் வெளியே எடுப்பது ஒரு உண்மையான சவாலாக இருக்கிறது. மைக், நம் பாட்டிக்கு உதவுவது எப்படி? ஸ்பாசிப்ஸ்கள் அவள் வாயில் சிக்கிக் கொண்டுள்ளன. வாங்க, இன்னும் பலமாக இழுக்க. ஓப்ஸ், மைக், நீ பாட்டியின் தாடையை இழுத்து எடுத்து விட்டாய் என்று நினைக்கிறேன். எனக்கு தோன்றுகிறது தாடை அதற்கேற்ப திரும்பி செல்ல வேண்டும். பாட்டி, இனிமே அப்படி சோதனை செய்யாதீர்கள். சுபாசிப்புகளை ஒன்னா சாப்பிடுவது நல்லது. அது ஒவ்வொரு பாத் எனக்கு நம்பிக்கை. நண்பர்களே, நீங்க இப்ப ஓய்வெடுக்கலாம். ரவிஞ்சி என்னோட சகோதரன். பல தசாப்தங்கள் கடந்து விட்டன. பாட்டி இறுதியாக தனது கடைசி சுபாசிப்ஸ் எடுத்துக்கொள்கிறார். நண்பர்களே, நீங்கள் மிகவும் வயதானவர்களாகி விட்டீர்கள். மேலும் பாட்டி மிகவும் எடை இழந்து விட்டார். இப்போது அவள் எலும்புகளாக மட்டுமே இருக்கிறாள். அவர்கள் இந்த முறை உனக்காக என்ன தயாரித்தார்கள்? ஓ, அது ஒரு சோளம் விதைதானா? ஒன்றுதானா? அது சோகமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு என்ன? பாட்டிக்கு 10 மக்காச்சோள விதைகள் உள்ளன. அவற்றில் குறைந்தது 100 இருக்கும். அதையெல்லாம் என்ன செய்ய போகிறாய்? மைக் ஏற்கனவே சாப்பிட ஆரம்பித்து விட்டான். ஏய், காத்திரு. வென்ஸ்டே முதலில் போக வேண்டும்.
நீங்கள் இதை என்ன செய்ய போகிறீர்கள்? ஆமாம், அதை பறிக்க முயற்சிப்பது வேலை செய்யாது. புதன்கிழமை அதை சமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. ஏய் வென்ஸ்டே, அந்த ப்ளோடாட்ஸை கவனமாக பாவி. சில தீய சேர்ப்போம் மற்றும் மக்காச்சோள குண்டு பாப்கார்னாக மாறுகிறது. புதன்கிழமை நீ பாட்டியை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அவள் கொஞ்சம் ஓடிப்போனாள். ஆனால் புதன்கிழமை சரியான பாப்கார்ன் செய்துவிட்டார். அதை முயற்சி செய்யுங்கள். ஆப்ஸ், பாட்டி ஏற்கனவே உதவ திரும்பி ஓடுகிறார். அவர் புதன்கிழமையை ஒரு தண்ணீர் வாளியால் அணைக்க முடிவு செய்தார். அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இரும்பு பயன்படுத்தி பாப்கார்ன் செய்ய முடிவு செய்தாள். அது மிகவும் தனித்துவமானது. இது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். கொஞ்சம் காத்திருப்போம். அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அதிடோனர் பண்ணுது. என் சோக்கர் சந்திரம் வேலை செய்கிறது. ரோலி டாஃபர் போர்டார்ஸ் பி அடி ஒரு பி ஸ்கேப்பர் வை. இப்பட் மைக்கு முறை. நீங்கள் எப்படி அந்த அளவு பாப்கார்ன் செய்ய போகிறீர்கள்? வாவ், மைக் ஹியூசேஜ் ஒரு பாப்கார்ன் இயந்திரம் வச்சிருக்கிறார். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதை மேலும் மக்காச்சோள விதைகளால் நிரப்புங்கள். சரி, கொஞ்சம் காத்திருப்போம். வாவ், மைக் மிகவும் அதிகமாக பாப்கார்ன் செய்தார். நல்லா இருக்கு. அதை சாப்பிடுறதுல அவன் ரொம்ப மகிழ்ச்சியா. மைக் கொஞ்சம் அதிகமாக உற்சாகம் அடைந்தார். அவர் அனைத்து மக்காச்சோளத்தையும் ஒரே நேரத்தில் இயந்திரத்தில் ஊற்ற முடிவு செய்தார். நீங்கள் நிச்சயமாக அது நல்ல யோசனைன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு இயந்திரம் சமாளிக்குமா? ஓ இல்ல, இயந்திரம் உடைந்து விட்டது. அது வெடிக்க போறது என்று நினைக்கிறேன். ஆனால் இப்போது உங்களிடம் எவ்வளவு பாப்கார்ன் இருக்கிறது பாருங்கள். நீங்கள் பனி தேவதை செய்யாமல் பாப்கார்ன் தேவதை செய்யலாம். ஆட்சை புதன்கிழமை மற்றும் பாட்டி கவரப்படவில்லை போல இருக்கிறது. ஈப்பான், இது சவுண்ட் ஃப்ரை. இது ஸ்டாம்ப்யூவா இருக்கிறது. பாட்டிக்கு ஒரு துண்டு, புதன்கிழமைக்கு 10, மைக்குக்கு 100. வாவ், அது நிறைய. முழு கோபுரம் போல. ஆனால் கவனச்சிதறல் இல்லை. பாட்டி முதலில் போகிறார். வா, ஜெல்லியை முயற்சி செய். அது நல்லதாக தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. காட்சிரு பாட்டி, நீ எல்லா பப்ளிக்கமையும் சாப்பிடணும். ஒரு துண்டு மட்டும் இல்ல. வாருங்கள் பாட்டி, நாங்கள் உங்களை நம்புகிறோம். இப்போது அது சிறப்பாக இருக்கிறது. இப்போது பபிள் ஊதி பாருங்கள். நீங்கள் அதை செய்ய முடியும். ஓப்ஸ், நீங்கள் பபிள் ஊத தெரியாது என்று முன்பே சொல்லியிருக்க வேண்டும். இப்போது புதன்கிழமையின் முறை. அவளிடம் 10 பாக்கெட் பப்ளிகம் உள்ளது. அவள் அதையெல்லாம் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடிவு செய்தாள். இப்போது அவள் அனைத்து பப்ளிக்கங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய பந்து உருவாகியிருக்கான். அவள் ஒரு கும்பல் பப்ளிகம்களை ஒரு சிறப்பு மாடு போன்ற இயந்திரத்தில் வைக்கிறாள். இப்போது அவள் பேஸ்டை பிழிந்து எடுப்பாள். மைக், இதை பாருங்கள். அவர் எவ்வளவு பப்ளிகம் வச்சிருக்கிறார் என்று எண்ணுவதில் மிகவும் பிஸியாக இருக்கிறார். ஓட்டஸ் புதன்கிழமை பபுள் கமில் ஸ்பெகட்டி செய்தார். அது முஸ்கோசகாவும் சுவையாகவும் தெரிகிறது. அந்த மாடு ரொம்ப அழகா இருக்கு. வா, எங்கள் சிறிய மாட்டை நன்றாக தழுவு. பாஸ்தாவை முயற்சிப்போம். நீங்கள் புதன்கிழமைக்கு இது பிடிக்கும் என்று சொல்லலாம். சரி, இப்போது மைக்குக்கு முறை. இல்ல, அப்படி இல்ல. அட, இல்ல, அவன் அடியிலிருந்து பிடித்து விட்டான். முழு கோபுரமும் இடிந்து விழுந்தது. சரி, சீக்கிரம் சென்று அந்த பப்ளிக்கமை முயற்சி செய். அப்படியா? எப்படி இருக்கு? மைக் ஒரு சிறந்த பபுள் குமிழியை ஊதினார். எனக்கு தோன்றுகிறது மைக் அனைத்து பப்ளங்களை குமிழ்களாக மாற்ற முடிவு செய்தார். அது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. அவருக்கு நிறைய பபிள்கள் கிடைச்சன. இப்போது அனைவரும் அவற்றுடன் விளையாடலாம். மைக், இப்போது என்ன யோசித்தாய்? வாவ், மைக் முழு குமிழி வீடு கட்டுகிறான். முடியாது. இது மிகவும் குளிர்ச்சியானது. இந்த புட்டிகள் எல்லாம் பாருங்கள், அவை எவ்வளவு அதிகமாக உள்ளன. மைக், எனக்கு நினைக்கிறேன் நீ பறக்கிற.
நான் நம்புகிறேன். நீ ஏற்கனவே மிகவும் உயரமாக பறந்து விட்டாய். பை பை மைக். அப்படியா 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 விஷயங்கள் சூடாக போகிறது. பிரிட்னி மாவை பெறுகிறாள், ஆனால் அவள் அதில் கவலைப்படவில்லை. இதற்கிடையில் மிண்டி தெளிவாகவே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாள். சரி, அப்படி என்றால். ஆனால் வாவ், நிக்கோல் பெற்ற அழகான கேக் பாருங்கள். பெண்கள் தொடங்க நேரம். பிரிட்னி மிகவும் அதிர்ஷ்டமில்லாமல் இருக்கிறாள் போல. ஆனால் அந்த மாவுடன் அவள் என்ன செய்ய போகிறாள் என்று எனக்கு ஆச்சரியம். சரி, நெருக்கமாக கவனிப்போம். அவள் அதை சாப்பிட போறாளா? ஆனால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யாராவது மாவை சாப்பிடுவது தினமும் பார்க்க முடியாது. பிரிட்னி ஏதோ செய்ய போகிறாள். சரி, அவள் என்ன செய்கிறாள்? ஆஹா, அந்த பெண்களுக்கும் புரியவில்லை. சரி, அவள் முழு பாத்திரத்தையும் மாவால் நிரப்புகிறாள். அடுத்தது என்ன? ஐன் சுவாரஸ்யமாக இருக்கிறது. என்ன அவள் என்ன செய்ய போகிறாள்? அட இல்ல, அவ பால் பிடிக்கிறாளா? சரி, அப்புறம் என்ன? இது குறித்து அவள் உண்மையாக இருக்கிறாள் போல் இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன? அடடா, பிரிட்னிக்கு குயில் முட்டைகள் தேவைப்படுகின்றன போல் இருக்கிறது. ஆனால் அது எளிதாக இருந்தால் மட்டுமே. பிரிட்னி, திருடுவது சரியல்ல. கோபமான அம்மா உண்மையிலேயே கோபமாக இருக்கிறார் போல இருக்கிறது. ஓட நேரம் வந்துவிட்டது. அவள் என்ன சுவாரஸ்யமான விஷயங்களை செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். இது சுவையாக இருக்கலாம் போல் இருக்கிறது, ஆனால் சில பொருட்கள் குறைவாக உள்ளன என்று நினைக்கிறேன். குப்பை தொட்டி தேட நேரம். அது ரொம்ப நன்றாக இல்லை, ஆனால் சவால் என்றால் சவால்தான். அவள் தேவைப்பட்டதை கண்டுபிடித்து விட்டாள் என்று நினைக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும். சரி நண்பர்களே, தொடர்வோம். என் ஊகப்படி பிரிட்னி மாவு தயாரிக்கிறாள். ஆனால் முடிவு என்னவாக இருக்கும் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். என் ஊகப்படி அவள் கேக் செய்வாள். சரி, என்ன நடக்குது? அவளுடைய உண்மையிலேயே ஒரு மாபெரும் தீக்குளத்திற்கு மரக்கட்டைகளை தயார் செய்தாளா? பாருங்கள், அவள் ஏதோ அழகாக ஒன்றை கட்டுகிறாள். அதை எரிப்பது வெட்கமாக இருக்கும். ஆமா, நிச்சயமாக தீ மூட்ட மாச்சிஸ்கள் தேவை. தீ மூட்டுவோம். இங்கே நாம் செல்கிறோம். அந்த தீப்பெட்டியுடன் கவனமாக இருங்கள். அப்போ எல்லாம் எரிகிறது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அத பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அவ ஒன்னு அத ஒரு வாளியில பண்றா, நம்ப முடியல. மூடியை மூடி முத்திரையிடு. நிக்கோல் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பிரிட்னி தன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக அறிவாள். அதை வெளியே எடுக்க நேரம் வந்தது. இங்கே என்ன இருக்கிறது? நல்ல கேக் உங்களிடம் இருக்கிறது. மற்றும் தீயை அணைக்க மறக்காதீர்கள். ஆனால் கவனமாக இருங்கள், அது இன்னும் சூடாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உடனே சுவைக்க வேண்டும். அப்படியா? எப்படி இருக்கு? நல்லதா? நிச்சயமாக நல்லதுதான். பிரிட்னி அதை முடித்து விட்டார் போல் இருக்கிறது. அதுவே அருமை. அவளுக்கு நிச்சயமாக உதவி தேவை. எப்பொழுதும் நேரத்துக்கு வருவார் போல. ஓ, உங்களிடம் பொன்முல் மற்றும் பொன் கத்தி கூட இருக்கிறது. ஓகே, கேக்கை சுவைக்க நேரம். அப்படி என்றால் மிண்டி எப்படி இருக்கிறது? எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ருசியா தோன்றியது. நீ ஏன் அங்கே நின்றிருக்கிறாய்? நம் அழகியின் உதடுகளை துடைக்க வேண்டும். இப்போது அது நல்லது. அது எப்படி இருந்தது? ஓகே, சரி, அவளுக்கு அது உண்மையிலேயே பிடிக்கவில்லை போல இருக்கிறது. இப்பே நிக்கோலின்ஸ் ஃப்ரை. Okay. சரி, பார்க்கலாம்.
நிச்சயமாக இந்த சுற்றில் நிக்கோல் தான் உண்மையான ராணி. ஆனால் மிண்டி அப்படி நினைக்கவில்லை. அவள் ஏன் முடி உலர்த்தியை எடுத்தாள்? ஆஹா, சரி, நீ கிரீடத்தை உருக்கலாம். அதுவி ரேம் என்று மாவது சாக்லேட்டால் பண்ணப்பட்டது. நிக்கோல் சந்தேகமாக இருக்கிறார். சரி, குறைந்தபட்சம் இது சண்டையாக மாறவில்லை. அந்த கேக் சுவைக்கனே திரைச்சால்ஃபரஸ் உயர்ந்ததா தெரிகிறது. பெரிஸ் ஏமே நிக்கோல் மென்டியோட பிரான்சிஸ்கோல திட்டமிடலை. பாருங்க பிரிட்னி, சாப்பிடுங்க. இருக்கு. இப்ப இரண்டாவது சுற்று வருகிறது. இங்க என்ன இருக்கிறது? பூண்டு? ஓ இல்லை. ஆனால் இந்த முறை நிக்கோல் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறேன். நமக்கு ஸ்கிட்டில்ஸ் கிடைச்சிருக்கிறது. பிரிட்னி என்ன பெற்றார்? வாவ், நம்ப முடியவில்லை. ஆம் ஆம் மெண்டிஸ், நீ அதை முயற்சிக்க வேண்டும். வா, தொடங்கு. அடடே, அவளுக்கு உண்மையிலேயே ஒரு வழி இருக்கிறதா? மிகவும் சரி. நீங்கள் பூண்டு ஒரு பாக்கெட்டில் பிழியலாம். ஓகே, அது உண்மையில ஒரு சிறந்த யோசனை. அல்லது இல்லை. இது ரொம்ப ருசிக்கக்கூடியதா தெரியலை. அந்த வாசனை. வா, ஒரு முறை முயற்சி செய். அது நல்லதா? Segure Bremen Sele. Respondgal Oram First இருக்கிறார்கள். பிரியங்கம் நேரம் வந்துவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? அவள் பலூனை ஊதுகிறாளா? என்ன நடக்கிறது? அவள் அதை பெண்களுக்கு கொடுக்கிறாள் போல. அவர்கள் விளையாட தொடங்கலாம். அது சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்தது என்ன நடக்குது பாண்டு பாப்போம். இதோ ஒன்று நடக்கப் போகிறது. ஆஹா, ஒரு கூர்மையான ஊசி. ஆஹா, இப்போது அது புரிகிறது. அந்த மோசமான நாற்றத்தை அனுபவிக்க நேரம். சரி, அடுத்தது போகலாம். Calling for age. Wow, hardcore is making a square center cyber career. Jim step for moniker பாருங்க. switch நேரம் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். Abi, our break pretty was still was what scarce. She is ரொம்ப slow இருக்கு sing. Dopsa, honestly, this already Nicole and Barney's doubt tried, right? Sarah other father, but let nice negalum அதை மென்டோர் மாத்தலாம். வாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். Yummy. மற்றும் ஆம், இது உண்மையில் வேலை செய்கிறது. Mendy, during restructure for Ibira. ஆனால் சியாராவை அனுமதிக்க போகிறார்கள். மற்றும் கடைசி முயற்சி. வா. நைஸ். அடுத்தது எந்த நிறமாகும்? என் பச்சை. விசன் மால்பர் மீன் நைஸ். ஆனன் சினியோ லாரினஸ் தெல்லதல்லை. ஆனால் இது இப்போது பிரிட்னியின் முறை. அவள் விடாமல் முயற்சிக்கின்றாள். அது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், ஒரு கிரீடா. நமக்கு ஒரு புதிய ராணி இருக்கிறார் பெண்களே. ஆமாம், அது நீ இல்லை, மெண்டி. என்ன நடக்கும்? அது உண்மையில் சங்கத்தால் செய்யப்பட்டது. இப்போது அது அற்புதம். எவ்வளவு பெரிய தங்க சங்கிலி. பிரிட்னி பூமியில் உள்ள மிகப்பெரிய பணக்காரராக ஆக போகிறாள் போல் இருக்கிறது. தங்கம், மேலும் தங்கம், தங்கம் போதாது. அடுத்தது என்ன நடக்கிறது? அவளுக்கு தங்க நிறம் கூந்தலும் இருக்கிறது. டேசிகம் ரொம்ப கனமான இருக்குது. ஆனால் அது உண்மையில் வேடிக்கையாக இருந்தது. ஆஹா, பெண்களே வாங்க, பொறாமைப்படாதீர்கள். சரி, இப்ப நம்ம போறோம். அடுத்த சுற்று ஒரு காலிடின். சரி, நிக்கோல் ரொம்ப தெரியல, ஆனா இன்னும் Okay. மற்றும் மெண்டி இந்த சுற்றில் நன்றாக செய்கிறார். ஒரு பெரிய பொன் பாட்டில். சரி, பார்ப்போம். பிரிட்னி தொடங்குகிறார். Okay. நைஸ். அடடா, இதற்குள் ஏதோ உள்ளது போல தோன்றுகிறது.
ஆப்ஸ் பிரிட்னி, அது நிச்சயமாக கோக் இல்லை. ஹே, நீ என்ன செய்கிறாய்? அது விஷமாக இருக்கலாம். அதை சாப்பிடாதே. சரி, அவளுக்கு இன்னொரு யோசனை வந்துவிட்டது போல் இருக்கிறது. அதை கவனமாக பண்ணு. பெண்களை காயப்படுத்தாதே. அவள் முதலில் ஏன் அப்படி செய்தாள்? ஒரு நசுக்கியடேன். அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஆஹா பிரிட்னி, உனக்கு நல்ல கற்பனை திறன் இருக்கிறது. Okay. இப்ப நிக்கோலின் முறை. Oh my. சரி, ஒரு முழு பாட்டில கோக் பார்க்கலாம். What? ஆனால் அதை திறப்பது எளிதல்ல. நீங்கள் இந்த வழியிலோ அல்லது அந்த வழியிலோ முயற்சி செய்யலாம். அது இன்னும் வேலை செய்யவில்லை. ஓ, அவளுக்கு ஒரு யோசனை வந்தது போல இருக்கிறது. ஓகே. அவர் தற்காப்பு கலை மாஸ்டராக முடிவு செய்தார். அவளிடம் ஒரு கத்தானா இருக்கிறது. As a Roger one taggers. In spa boundaries in the forest is buffering Howard Shike and night. வா நிக்கோல், முயற்சி செய். ஏய், நீ எவ்வளவு அதிகமாக குடிக்கிறாய்? ஓ பாய், இங்கே நாம் போறோம். யாரோ அதிக கார்பனேஷன் எடுத்துக்கொண்டது போல தெரிகிறது. ஆஹா, ஆம், இதுவரை கேட்டதில் மிகச் சத்தமான கட்டு. அடுத்தது மெண்டி, உள்ளே என்ன இருக்குது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இந்த பாட்டிலை தூக்குவது எளிதல்ல, ஆனால் எப்போதும் உதவ தயாராக இருக்கும் உதவியாளர் இருந்தால் அது மிகச் சிறந்தது. வாருங்கள், நீன்றாயே, உங்கள் வேலையை செய்யுங்கள். ஆனால் அவனுக்கு கூட அந்த பாட்டில் மிகவும் கனமாக இருக்கிறது. Sucks Arik or Cypridron the Sedge and rent your dough. ஆமா, அவன் தெளிவாகவே அதற்கு மேல் செய்தான். தயாராக இரு நண்பா. ஆஹா, பாவம் மண்டி. நுடெல்லா சவால். மாண்டி மீண்டும் மகிழ்ச்சியற்றவள். நிக்கோல் அதை விரும்புகிறாள் போல. மற்றும் பிரிட்னி. அவர் மாயர் ராசரே இருக்கிறாள். இந்த சுற்று எப்படி செல்கிறது என்று பார்ப்போம். சரி, முதலில் யார்? மாண்டி போல தெரிகிறது. இல்லை இல்லை இல்லை, இது அவ்வளவு எளிதல்ல. நம் ராணி அதை சுவைக்க வேண்டும். ஏய், அவளுக்கு போன் ஏன் தேவை? சரி சரி சரி, இப்போது அது புரிகிறது. சமையல்காரர் ஒரு மாஸ்டர் வகுப்பு கொடுக்க இருக்கிறார். So, நெய் தீப்பீடு செய்ய வேண்டும். பாட்டிலில் பால் ஊற்றுகிறாயா? சுவாரஸ்யமாக உள்ளது. நைஸ். இது நிச்சயமாக ஒரு நிபுணர் நடவடிக்கை. இது ருசியாக இருக்கும். நாம் ஒரு மிக சுவையான மில்க் ஷேக் தயாரிக்கப்படுவதை காண்கிறோம் போல் இருக்கிறது. மாண்டி இந்த சுற்றை கடக்க ஒரு வழியை கண்டுபிடித்தார். And there's on the milkshake overcoming battery during it. Oh, ale durvia chocolate. ஆமாம், மீதமுள்ளதை முடிப்போம். மாண்டி இதை பிடிக்குமா என்று பார்ப்போம். Arndil den en frustrerande near den salsarachi and Pfizer Fragret. Niame. Okay. நிக்கோல் என்ன செய்ய போறார் என்று பார்ப்போம். அட, அந்த நுடல்லாவின் நிறம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. அதை சாப்பிட போகும் விதம் மிகவும் நாக்கு ஊற வைக்கும். Oh. ஓ ஆம், பி மாண்டி மீண்டும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார். Oh my. நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? நிக்கோல் எல்லாவற்றையும் விரும்புகிறாள். அவள் முடிந்தால் ஸ்பூனையும் சாப்பிடுவாள் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். ஆனால் அதிக சர்க்கரை நல்லதல்ல. நிக்கோல், அதிக சர்க்கரை சாப்பிடுவது உனக்கு கேடு. ஆம், சயன்ஸ் பாஷ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? ஆஹா, அழுதே ஆக வேண்டாம். பிரிட்னி, உன்கிட்ட என்ன இருக்குதுங்க எங்களுக்கு காண்பி. பொன்னான நுடெல்லா சுண்மையான தங்கம் போல மின்னுகிறது. அதை உணர்ந்து பார்க்க வேண்டும் போல உணர்த்துகிறது. வாருங்கள் பிரிட்னி, அதை செய்.
ஒரு நிமிடம் காத்திருங்கள். பெண்களுக்கு உங்களுக்காக ஒரு முன்மொழிவு இருப்பதாக தெரிகிறது. மற்றும் இங்கே வருகிறது தான் சலுகைகள். $100 மோசமான விலை அல்ல, ஆனால் $1000 மிகவும் சிறந்தது. ஏலமிடல் தொடங்கி இருக்கிறது போல. வாவ், அவை சில எண்கள். மாண்டி மேலும் நம்பகமான வாதங்களை கொண்டிருந்தாள். பச்சை நீங்க சுகுணா இருக்கணும். அருகில் கொள்ளையன் இருக்கலாம். ஓப்ஸ், யாராவது அவரை துரத்த வேண்டும். சரி, கொள்ளையன் தவறான இலக்கை தேர்ந்தெடுத்தான். இப்போது அவன் எங்கள் ராணியுடன் சண்டையிட வேண்டாம் என்பதை அறிவான். ஓஹோ, அது பலிக்கும்னு நான் நம்புறேன். பெண்களே, பொறாமைப்படாதீர்கள்.